ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் வித்தியாசமாய் காணப்படலாம், உங்களுக்கு மாறாக இருக்கலாம், எந்த நன்மையும் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி அவரை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசி பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தப் போகின்றார். நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலையில் மாற்றங்களை பார்ப்பீர்கள். நிச்சயமாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு நன்மைகளை உங்கள் இருதயம் கண்டுகொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றி இவர்களுடைய வாயை நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள், விரோதமாக இருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. எந்தெந்த காரியமான அழுத்தத்தை கொடுக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் வாழட்டும் ஐயா. தகப்பனை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயை நன்மையினால் ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்தப் போகிறார். ஆமேன்.